இப்போ இவன் மேலே தண்ணி ஊற்றுன மாதிரி தான் பெண்டகோஸ்ட் அப்போ தூய ஆவியார் சீடர்கள் மேல் இறங்கினேன். ஆனா பைபிள் எதுக்கு நெருப்பு நாவல்கள் போட்டிருக்கு? அதுக்குன்னு என்ன கொளுத்தி விடுவா முடியும்? பெந்தகோஸ்க்கு முன்பு சீடர்கள் பயந்தும் ஆவிக்குரிய குழப்பத்திலும் இருந்தாங்க. ஆனால் ஒரு நாள் அவர்கள் ஜெபித்து கொண்டிருக்கும் போது நெருப்பு நாவுகள் அவர்கள் தலை மீது இறங்கின. அந்நெருப்பு நாவே நாம் தூய ஆவி. அவர்களுக்கு பல மொழிகள் பேசவும் 我们是不可以，知道吗？ मेरा नाम क्या है, तुम्हारा नाम क्या है, 7 வரங்களையும் தூய ஆவி கொடுத்தது. Ahala nabika, mama suk, Burj Khalifa, alamati abibo, alamapita, pitape. முதல் வரம் அறிவு. ஆலோசனை. வல்லமை. உள்ளமை. ஞானம். ஸ்பைடர்மேன் தான் பெஸ்ட். அப்படி பில்டிங் நடுவுல தாவி தாவி போயிடுவார். அயன்மேனால முடியுமா? அயன்மேன் தான் பெஸ்ட். அயன்மேன் தான் ஸ்பைடர்மேனுக்கே ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு. ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா என்ன? ஹார்ட் இல்லைன்னா அயன்மேன்ல யாருமே இல்லை. டேய், நாளைக்கு எக்ஸாம் இருக்குடா, போய் படிங்கடா. ஆமாண்ணே, கரெக்ட். நான் நல்லா படிச்சு ஞானத்தை வளர்த்து சாதிச்சு அம்மா அப்பா பேரை காப்பாற்ற போறேன். தெய்வ பயம். ஷரோன் இருக்கான்ல, பார்த்தாலே கோவம் வருதா? அப்பாலே போ சாத்தானே. அதோடு பக்தி. தூய ஆவி நம்மளுக்கும் இந்த வரங்களை கொடுக்கும். அதுதான் பெண்டகோஸ்ட்.